10th இங்கிலீஷில் பிக்சர் ரைட்டிங் வந்து எப்படி எழுதுதான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் ரைட்டிங் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STCயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து 2 மெத்தடில் போட்டோம். அதாவது குரூப் A குரூப் பின்னு போட்டுருவோம். அது ரெண்டுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் எழுதுனா நமக்கு எங்கள் மார்க் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்னு கேட்டீங்க. கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு பிக்சர் ரைட்டிங் எந்த பிக்சர் கொடுத்தாலும் காமனாக எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பல டைம் சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம போடுற வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. இல்லை நம்ம ஒரு பிக்சர் ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு எங்களால் ஓனாக எழுத முடியலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிக்சர் ரைட்டிங். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் ரைட்டிங் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 42ல் வரக்கூடியது தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். 5 out of 5 வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அதாவது பிக்சர் ரைட்டிங் ஹெட்டிங் போட்டுட்டு மை வியூஸ் அந்த கிவன் பிக்சர், அதாவது மை வியூஸ் அப்படின்னு போட்டு அந்த கிவன் பிக்சர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லா இதுக்குமே ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு ரைட் எ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த கிவன் பிக்சர். அப்போ இந்த பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப எளிமையாக தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் அதுக்கு ஒரு டாபிக் கண்டிப்பாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாபிக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கபடி பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கபடின்னு போட்டுருக்கோம், அதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி கொடுத்துருங்க. இல்லை ஜென்ரல் நேச்சுரல்னா ஸோ டாபிக் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சினாப்சிஸ். அப்படி சினாப்சிஸ்னா என்னன்னு சொல்லுன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி சினாப்சிஸ் போட்டு ஜென்ரல் வியூ, மெயின் வியூ, தீம், மாரல், இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் பிடிச்சி இந்த மெத்தட் எழுதுங்க, இல்லை ஓனாக கூட எழுதிக்கலாம். ஸோ ஜென்ரல் வியூ, மெயின் வியூ, தீம், மாரல், அதாவது ஒரு பிக்சரை பற்றி பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், முக்கியமான கான்செப்ட் என்ன சொல்ல வருது, அதுக்கப்புறம் அதுக்கான தீம் என்ன பர்டிகுலர் தீமில் கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து நம்ம என்ன வாட் வி அண்டர்ஸ்டுட், தட் மீன்ஸ் மாரல் என்ன சொல்லுது சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் வியூன்னு போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் காமனாக கொடுத்துருக்கோம். திஸ் பிக்சர் இஸ் ரியலி தாட்ஃபுல், திஸ் பிக்சர் இஸ் ரியலி தாட்ஃபுல், இட் இஸ் வெரி மீனிங்ஃபுல். இந்த பிக்சர் வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. This picture is truly attractive and certainly beautiful one. This picture is truly attractive and certainly beautiful one. It is very much real. It is very much real and really nice picture. So இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். This picture illustrateனா எக்ஸ்பிளைன் பண்ணுது. That means எடுத்துக்காட்டுன்னு சொல்லுது. This picture illustrate modern days issues. Modern days அதாவது நம்மளோட நவீன உலகத்தில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி illustrate பண்ற மாதிரி இருக்கு. This picture is thought provoking. இந்த பிக்சர் வந்து நம்ம சிந்தனை தூண்டுற விதத்தில் இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது what should be done, what should not be done, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலா இந்த பாயிண்ட் வந்து ஜென்ரல் வியூக்கான பாயிண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இதில் பார்த்த பாயிண்ட் ஜஸ்ட் கோத் பண்ணுங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், மை வியூஸ் ஆன் த கிவன் பிக்சர் போட்டுட்டு ஐ வுட் லைக் டு ரைட் எ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த கிவன் பிக்சர் போடுறோம். அதுக்கப்புறம் டாபிக் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. சினாப்சிஸ் போடும்போது குறிப்பிட்ட சொல்லுவோம். ஜென்ரல் வியூ, மெயின் வியூ, தீம், மாரல் 1 by 1 எழுதிக்கங்க. ஜென்ரல் வியூ நெட்டிங் போட்டு திஸ் பிக்சர் இஸ் ரியலி தாட்ஃபுல், இட் இஸ் வெரி மீனிங்ஃபுல், திஸ் பிக்சர் இஸ் ட்ரூலி அட்ராக்டிவ் அண்ட் சர்டன்லி பியூட்டிஃபுல் ஒன். நெக்ஸ்ட் இட் இஸ் வெரி மச் real and really nice picture. This picture illustrate modern days issues. This picture is thought provoking. அதாவது ஜென்ரல் வியூன்னு போட்டு அந்த பிக்சர் நம்ம கிவன் பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிக்சர் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ லவ் திஸ் பிக்சர், இட் இஸ் ரியல். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட எழுதுவோம். ஸோ அது நம்ம இது படிக்க முடியாதுங்க, அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க. அதுவுமே நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் STCயில் பிக்சர் ரைட்டிங் ஃபர்ஸ்டே நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு அட்வான்ஸ் லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸுமே எந்த பிக்சர் கொடுத்துருந்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு க்ளோஸா எழுதிக்கலாம். ஒரு சில நீங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஒரு சில சண்டை போடுற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சார் பண்ண மேக்ஸிமம் நம்ம பப்ளிக்ல கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ அது மாதிரி பிக்சர்ஸ் வந்து வந்ததில்லை. இயற்கை ஓரியன்டான பிக்சர் தான் நமக்கு கொடுத்து நேச்சுரல் ஓரியன்டான பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக நம்ம எழுதிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், நேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு லைஃப் கம்பேர் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் நம்பர் 42ல வரக்கூடியது தான். மேக்ஸிமம் 5 out of 5 வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, கண்டிப்பாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின் வியூஸ். இந்த பிக்சரோட முக்கியமான பகுதி என்ன சொல்லுதுன்னா திஸ் பிக்சர் கண்டெய்ன்ஸ் மெனி ஐடியாஸ் அண்ட் ரிவீல்ஸ் இட் ரியலி ஒண்டர்ஃபுல். அதாவது நிறைய நமக்கான வாய்ப்புகளை சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ், கபடி பற்றி சொல்லும் போது கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் விளையாடுறாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் ரன் பண்ணுறாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களாக சேர்ந்து ஒரு பகுதி வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய நோக்கில் சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஸோ அதுவுமே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்டாக இருக்கும். இட் எக்ஸ்பிரஸஸ் த பியூட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் என்ஜாய் இட். அதாவது இது வந்து பியூட்டி ஆஃப் நேச்சர் வந்து எல்லாமே நேச்சர், எல்லா வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கும் இறுதி முடிவு நேச்சர் தான் நம்ம சொல்லுவோம். திஸ் பிக்சர் இஸ் ரியலி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வெல் செட் த கான்செப்ட். இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அதோட கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் இஸ் நேச்சுரல் பிக்சர் அண்ட் கிவ் அஸ் மெசேஜ். இது வந்து நேச்சுரல் பிக்சர் தான், கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன், ஒரு மெசேஜ் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஐ சி த
ஆப்ஜெக்ட் இன் த கிவன் பிக்சர். தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட் கீழே என்ன எழுதிக்கணும், அந்த பிக்சர்ல நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ அதை எடுத்து மென்ஷன் பண்ணுங்க. ஒரு பிக்சர் காமனா கொடுத்துருக்காங்க அப்படின்ற இடத்துல, அல்லது வந்து இப்போ நிறைய மாணவர்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்குறாங்க அப்படின்ற பிக்சர் கூட அந்த பிக்சர்ல என்னெல்லாம் இருக்கு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது அனிமல்ஸ்லாம் எல்லா அனிமல்ஸுக்கு இண்டிகேட் பண்ணி வாக் போற மாதிரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணி. இது மெயின் வியூஸ். தீம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிக்சர் என்ஹான்ஸ் த திங்கிங் ஆஃப் டே டு லைஃப். அதாவது இந்த பிக்சர் நம்மளை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, அதை வெளிப்படுத்துது. அதாவது என்னன்னா டே டு டே லைஃபோட பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூஸ் இருக்கு அதை பற்றிலாம் பேச தோணுது. திஸ் பிக்சர் இஸ் ஆக்சுவலி ப்ரோவாக்கிங் அவர் மைண்ட். நம்மளோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையை வந்து சிந்திக்க வைக்கும் விதத்தில் இருக்கு. இது கன்வேஸ் நேச்சுரல் ஃபேக்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்மளோட நேச்சுரல் ஃபேக்ட் வந்து இயற்கையாக நடக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமாக திஸ் பிக்சர் டெல்லஸ் என்ன சொல்லுதுன்னா, டெல்ஸ் அஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, வாட் ஷுட் பி டன், வாட் ஷுட் நாட் பி டன் டு அவர் சொசைட்டி. நம்ம சொசைட்டிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இண்டிகேட் பண்ணி சொல்லுது. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு சி திஸ் பிக்சர் சொல்லி ஃபைனல் பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபைனலாக மாரல், எந்த மாரலுமே உங்களுக்கு தெரியலன்னா ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் போட்டுங்க. இல்லை ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, இப்போ நேச்சர் சம்பந்தமானது கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்ட் சம்பந்தம் கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் இஸ் அன் இன்ஃபினிட் புக் ஆஃப் சீக்ரசி, அல்லது வந்து மரம் வளர்க்குற மாதிரி பிக்சர்லாம் சேவ் ட்ரீ சேவ் எர்த் போட்டுக்கணும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எந்த மாரலுமே போட முடியுன்ற பட்சத்தில் நீங்க மாரல் வந்து ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் போட்டுக்கங்க. ஸோ இந்த பார்ட்ல பார்த்த பாயிண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. மெயின் வியூஸ் பார்த்து திஸ் பிக்சர் கண்டெய்ன்ஸ் மெனி ஐடியாஸ் அண்ட் ரிவீல்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். இட் எக்ஸ்பிரஸ் த பியூட்டி ஆஃப் நேச்சர் அண்ட் என்ஜாய் இட். This picture is really informative and well said the concept. It is a natural picture and gives us message. I see the object in the given picture சொல்லும்போது அந்த பிக்சர்ல என்ன பார்க்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடும். அதுக்கப்புறம் தீம் பாருங்க. This picture enhance the thinking of day to day life. This picture is actually provoking our mind. It conveys natural fact of our life. This picture tells us what should be done, what should not be done to our society. I am extremely happy to see this picture. மாரல் போட்டு எந்த மாரலுமே போடணும்னா ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். நாம இது கொடுத்துக்கிறது இது அப்படியே எக்ஸாக்டா எழுதணுன்றதுக்கான இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து ஒரு பிக்சர் கொடுத்து நம்ம ஜென்ரலா எழுத முடியாத பட்சத்தில் இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாவே ஒரு பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும். அது அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, சார் 5 சென்டென்ஸ் தானே கேட்டிருக்கீங்க, இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக 5 சென்டென்ஸும் கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை தப்பில்லாத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் மார்க் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேல்யூவேஷன் வந்து இயர் பை இயர் போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடில் எழுதுங்க. மேக்ஸிமம் ஜென்ரல் வியூ, மெயின் வியூ, தீம் மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சது அந்த மெத்தட் இல்லைங்க. இல்லை உங்கள் ஸ்கூலில் சார் மிஸ் என்ன மெத்தட் சொல்லியிருக்காங்களோ அது எழுதிங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் டைப் பற்றி யோசிக்கும் போது ஒரு ஜென்ரலாக ஒரு பிக்சர் கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி நம்ம உடனே எழுதுறது நம்ம மைண்டில் வந்து வரலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளோட பார்த்தீங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ், தட் மீன்ஸ் யாருமே ஸ்லோ லேர்னர்ஸ் கிடையாது. படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு பிக்சர் ரைட்டிங் ரொம்ப எளிமையாக எழுதுறதுக்கு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ லவ் திஸ் பிக்சர், இட் இஸ் நைஸ், இட் இஸ் ரியல், இட் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், இட் இஸ் மீனிங்ஃபுல். அதே மாதிரி பார்த்தா இட் இஸ் அட்ராக்டிவ், இட் இஸ் பியூட்டிஃபுல் பிக்சர். அது மாதிரி ரொம்ப எளிமையான பிக்சர்லாம் இட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இன் கலர் அப்படிலாம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் எளிமையாக எழுதலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கீங்க வேறு மாதிரி இது எப்படி எழுதலாம் சார் பிக்சர் ரைட்டிங் கேட்டதுக்காக தான். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஐடியா. இந்த ஐடியா யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்லை இந்த மெத்தட் எனக்கு இதாகலை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அடுத்து வந்து உங்கள் ஸ்கூலில் சார் மிஸ் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இது பிக்சர் ரைட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால நீங்கள் அந்த பிக்சரை பற்றி காமனாக எப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரி ரைட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மார்க் வந்து பார்த்தா 5 out of 5 கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி சார் எழுதுது அப்படின்னா மை வியூஸ் ஃபர்ஸ்ட் எந்த பிக்சர் கொடுத்தா முதல்ல கொஸ்டின் நம்பர் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து மை வியூஸ் அந்த பிக்சர். ஏன்னா கொஸ்டின் வந்து எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ், நீங்க அந்த பிக்சரை பத்தி என்ன நினைக்கிறீங்க. அப்போ மை வியூஸ் அந்த பிக்சர் போட்டு திஸ் பிக்சர் இஸ் அபவுட் அப்படின்னு வந்து டேஷ் போடணும்னு வச்சுக்கோ. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் சொல்லுவோம். அந்த கொஸ்டின் அந்த பர்டிகுலர் பிக்சரோட டாபிக் போடணும். எலபேண்ட்ஸ் பத்தி கூட எலபேண்ட்ஸ், டாக் பத்தி கூட டாக், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெம்பிள் பத்தி கூட டெம்பிள். நெக்ஸ்ட் காமனா வந்து ஃபாரஸ்ட் பத்தி கூட ஃபாரஸ்ட், ஃபாண்ட் பத்தி பார்த்தீங்கன்னா குளங்கள் பத்தி கூட குளம். நெக்ஸ்ட் அதே மாதிரி லேக் ஏரிகள் பத்தி கூட ஏரி. அப்ப அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் போட்டுக்கலாம். வேற எதனால வந்து கிரிக்கெட், கபடி, கொக்கோ, கபாடி, கொக்கோ எந்த கேம் கூட கேம் பேர். அப்ப திஸ் பிக்சர்ஸ் அபவுட் போட்டு அதோட டாபிக் கூட ஃபர்ஸ்ட் ஜெனரல் வியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்க. ரொம்ப 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 சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ரைட் பண்ணும்போது டவுட் எல்லாம் இதெல்லாம் எழுதலாமா சார்? கண்டிப்பா எழுதலாம், தவறு கிடையாது. ஏன்னா உங்களோட வியூஸ் தான் கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா ரைட் பண்ணலாம். சோ ஜெனரல் வியூஸ் நம்ம ஹெட்டிங் போட்டு ஐ லைக் திஸ் பிக்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ் பிக்சர். இந்த பிக்சர் வந்து ரியலாவே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இட் இஸ் நைஸ். இது பார்க்கறது ரொம்ப நைஸ், ரொம்ப அற்புதமா இருக்கு. இட் இஸ் நைஸ்.
this picture is meaningful. ரொம்ப நம்ம இந்த பிக்சர் வந்து ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. This picture is meaningful. Next fifth point பாத்தீங்கன்னா it is superb. This picture is really superb or superb அப்படி ரைட் பண்றோம். இந்த 5 பாயிண்ட் ஜெனரல் வியூஸ்ல கொண்டு வரலாம். ஒரு எல்லாரும் டவுட் வரலாம். சோ அதுங்க காமனா ஏதோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க சார், அப்ப இந்த பாயிண்ட் ஆப்டா இருக்குமா? கண்டிப்பா ஆப்டா இருக்கும், தப்பாகிற சான்சஸ் கிடையாது. நீங்க ரைட் பண்ணலாம். I like this picture, I love this picture, it is nice, this picture is meaningful, it is superb, it is really superb சொல்லிட்டு இந்த 5 பாயிண்ட் ஜெனரல் வியூஸ் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் வியூஸ்ல பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொண்டு வர போறோம். என்னென்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா this picture contains many ideas. மெயின் வியூஸ் சொல்லுவோம். முக்கியமா இது என்ன சொன்னா many ideas, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த பிக்சர். நெக்ஸ்ட் it is very natural. ரொம்ப பார்க்கிறது வந்து ரொம்ப நேச்சுரல், இயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கு, நேச்சுரலா இருக்கு. நெக்ஸ்ட் this picture is so much of real. This picture is so much of real. This picture again sorry, this picture is so much of real. உண்மையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. This picture is black and white in color. This picture is black and white in color. இது கொடுத்திருந்தா black and whiteல இருக்கு இந்த பிக்சர். அதுதானே கேக்குறாங்க, வியூஸ் தானே கேக்குறாங்க, அப்ப கண்டிப்பா எழுதலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான, I see the object in the picture போட்டு அந்த பிக்சர்ல நீங்க என்னென்னலாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் ரைட் பண்ணுங்க. ஒரு குரூப் ஆஃப் பிக்சர்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு ஃபாரஸ்ட் கொடுத்திருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட்குள்ள அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதே மாதிரி ஒரு ஃபாண்ட், ஒரு குளலாம் கொடுத்திருக்காங்க, அதுல என்னென்னலாம் பாக்குறீங்க அதெல்லாம் இந்த இடத்துல ரைட் பண்ணலாம். அகைன் இதுல பார்த்த 5 பாயிண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. This picture contains many ideas. Next, it is very natural. This picture is so much of real. This picture is black and white in color. I see the object in the picture. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எல்லா அந்த பிக்சர்ல பாக்குற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க ரைட் பண்ணலாம். சோ ஓவராலா இந்த பர்టిక్యులரான பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஹெட்டிங் பண்ணுவோம், 2 சப் ஹெட்டிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து my views on the picture போட்டுக்கிறோம். அகைன் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. this picture is about போட்டு அந்த பிக்சர் எதை பத்தி கொடுத்திருக்கானோ அந்த டாபிக் ரைட் பண்ணி போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் வியூஸ் போட்டு I like this picture, I love this picture, it is nice, this picture is meaningful, it is superb, really superb. Next main views போட்டு this picture contains many ideas, it is very natural, this picture is so much of real, this picture is black and white in color, I see the object in the given picture. So இந்த 10 பாயிண்ட்ஸ்மே உங்களுக்கு என்னன்னா இது ஃபர்ஸ்ட் 2 ஹெட்டிங் ஜெனரல் வியூஸ், மெயின் வியூஸ். நெக்ஸ்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு சோ அந்த தீம்ல என்னென்ன பாயிண்ட்ல வருது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் வாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு பிக்சர் ரேட்டிங் சொல்லும்போது இந்த 15 பாயிண்ட்ஸ் நினைக்க வேண்டாம். இந்த 15 பாயிண்ட்ஸ் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கிடைக்க சான்சஸ். ஏன்னா அந்த பிக்சர்ஸ் நீங்க நிறைய யோசிக்கலாம், இது எப்படி சார் ஆப்டா வரும், கண்டிப்பா ஆப்டா வர சான்சஸ் இருக்கு. அதனால சொல்றேன் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், அந்த பிக்சர் பத்தி நமக்கு எழுத தெரியல, எதுவுமே எழுத தெரியல, கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ தீம்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணா this picture looks beautiful. இது பார்க்க வந்து அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்றத looks beautiful. ஏன்னா அந்த தீம் என்ன சொல்ல வருது. நெக்ஸ்ட் it is so attractive. அது பார்க்கிறது வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் I feel happy to see this picture. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா I feel unhappy to see this picture போடலாம். அப்ப I feel happy to see this picture போடுங்க. fourth point, it is thought provoking. அப்படின்னா சிந்தனை தூண்டுற விதத்தில் இருக்கு. இந்த பிக்சர் பார்க்க ஒரு சிந்தனை என்னன்னா ஏதாவது ஒரு நல்ல செயல்களை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் this picture is really informative. இது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. this picture is really informative. சோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து பண்ண தீம்ல வந்து அகைன் இதுல பார்த்த 5 பாயிண்ட்ஸ் பாருங்க. this picture looks beautiful, it is so attractive, I feel happy to see this picture, I feel happy to see this picture, it is thought provoking, this picture is really informative. இது மாரல் போட்டு இப்ப ஜெனரலா ஒரு பிக்சர் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் பத்தி கொடுத்துருக்கா, பேர்ட்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த ரியலா வந்து நம்ம என்ன நமக்கு மாரல் தெரியுதோ அது மாதிரி மாரல், இல்ல மாரல் எதுவுமே தெரியல ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் போடுங்க, ஜெனரலா போட்டுருக்கோம். இது எல்லா பாயிண்டும் ஜெனரலா கொடுத்துருக்காங்க. உங்களால ஓனா கிரியேட் பண்ணி மாரல், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி, உண்மையாவே. சோ அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது மாதிரி போடலாம். பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பேர்ட்ஸ் நம்ம ரியலி பாத்தீங்கன்னா நேச்சர் பத்தி கொடுத்துருக்காங்க. நேச்சர்ன்றது ஒரு இன்ஃபினிட் தான். ஏன்னா நம்மளால வந்து கண்டிப்பா என்ன ஒரு சீக்ரெட் தான், ஒரு மிஸ்ட்ரி. ஆக்சுவலா நேச்சர் இஸ் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி நமக்கு ஜெனரலா ப்ராவர்பிள் வர மாதிரி மாரல் போடலாம். இல்ல எந்த மாரலுமே போடணும், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல் கண்டிப்பா போட்டுக்கலாம். சோ அகைன் அண்ட் அகைன் எல்லாருக்கும் டவுட் வரலாம், இந்த பாயிண்ட் ஆப்டாங்க கண்டிப்பா ஆப்டாங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அதாவது ஒரு பிக்சர் பத்தி நம்ம ஒண்ணுமே எழுத முடியல அப்படின்ற இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஷூரா சொல்றாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பிக்சர் ரைட்டிங் சொல்லும்போது ஜெனரல் வியூஸா போடுறோம், நெக்ஸ்ட் மெயின் வியூஸ் போடுறோம், நெக்ஸ்ட் தீம் போட்டு ரைட் பண்ணோம்னாவே நம்ம மேக்ஸிமம் 5 out of 5 கிடைக்கும், நிறைய சான்ஸ் இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் இப்போ நம்ம சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணும். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சைட் ஹெட்டிங்கே இல்லாம கண்டினியூஸா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பண்ணுது. இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக, ஐ மீன் சாரி ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடாது, ப்ளூமிங் பர்ட்ஸ், அதாவது மெல்ல மலரும் மாணவர்கள். அதாவது உங்களால படிக்க முடியும்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பா உங்களால வந்து படிக்க முடியும். சோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த 10 பாயிண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அதுல இருக்கிறது தான் அந்த 15 வந்து 10 மட்டும் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ லவ் திஸ் பிக்சர். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் ரியல். Fourth point, it is nice.
Fifth point, it is beautiful. Sixth point, this picture is meaningful. Seventh point, it is attractive. Eighth point, it is superb. Ninth point, this picture is natural. 10th point, it is informative. So இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளூமிங் பர்ட்ஸ் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஸ்லோன்னு நினைக்க வேண்டாம், அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். மாரல் படம் ஆல் இஸ் வெல் மட்டும் போட்டா போதும் நீங்க. ஸோ மேக்ஸிமம் பிக்சர் ரேட்டிங்க்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன, இந்த பாயிண்ட் சஃபிஷியண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் in about 5 to 10 seconds your views, நீங்க அந்த பிக்சரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சோ இதில் இந்த பாயிண்ட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ஒரு ஜெனரலா அக்ரிகல்ச்சர் பத்தி கொடுத்துற பேர்ட்ஸ் பத்தி நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா ஆட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் நீங்க மெமரைஸ் பண்ணி போனீங்கன்னா தான் எக்ஸாம்ல வந்து ரைட் பண்றது இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஷூரா சொல்றேன், நீங்க எதுவுமே எழுதாத பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதி வச்சீங்கன்னா ஜெனரல் வியூஸ், மெயின் வியூஸ், தீம் அப்படின்னு, அதாவது ஒரு பிக்சரை பத்தி பொதுவா என்ன நினைக்கிறோம், முக்கியமானது என்ன சொல்ல வரும், அதுல இருந்து தீம், அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு எழுதுனா கண்டிப்பா நமக்கு வேல்யூஷன்ல 5 out of 5 கிடைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இல்ல சார் நான் வந்து ஒரு பிக்சர் ஜெனரலா கொடுத்துருக்காங்க, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க தாராளமா உங்களுக்கு ஓனா கிரியேட் பண்ணி எழுத முடியும்னா எழுதிக்கலாம், தவறு கிடையாது. நீங்க இப்படி போட்டுறீங்களே, இது நாங்க எங்களுக்கு மேட்ச் ஆகும்னா கண்டிப்பா ப்ளீஸ் சொல்றேன்ப்பா, உங்களுக்கு கண்டிப்பா இது மேட்ச் ஆகும். அதனாலதான் இவ்வளவு யோசிச்சு தான் அந்த பாயிண்ட் போட்டிருக்கோம். என்னால ஓனா கிரியேட் பண்ணி எழுத முடியுன்றது தாராளம் நீங்க ஓனா கிரியேட் பண்ணி எழுதுங்க. இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க அங்க எழுதும் போது இதுல இருக்கிற பாயிண்ட் சில பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு